இப்பொழுது பிரேஸ் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். நீங்கள் எல்லோரும் இணைந்து வாங்க, டிவி பக்கத்தில் வாங்க. இந்த பிரேஸ் டிவி நிகழ்ச்சி மூலமாக, பிரேஸ் டிவி ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவரும் நம்ம டிவிக்கு முன்னாடி நீங்கள் வாங்க, வந்து நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். தேசத்துக்காக இணைந்து ஜெபிக்கலாம். ஏன்னா நம்ம தேசத்துக்காக இணைந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்பார். நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் இடைபடுவார். நாம் உண்மையாயும் உத்தவமாயும் ஒருமனப்பட்டவர்களாய் இணைந்து தேவனுக்காக, தேவனுடைய காரியத்துக்காக நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு சில விண்ணப்பங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். நம்ம இணைந்து ஜெபிக்கிறது ஏன்னு சொன்னால், ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறது அநேகருக்கு கிடைக்காத ஒரு காரியமாக இருக்கும். இதில் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது நல்ல ஒரு பாக்கியம், கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு பாக்கியம். இதில் இணையப்பட்டவர்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். ஆனால் இதில் நிறைய பேருக்கு இணைய முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஏன்னா ஆலயங்களுக்கு போய் தேசத்துக்காக ஜெபிக்கிறதற்குள்ள வாய்ப்புகள் அநேக குடும்பங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், அநேக பிள்ளைகளுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஏன்னா வீடுகளில் நிறைய வேலைகள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், ஸ்கூலில் அனுப்ப வேண்டும், இன்னும் நிறைய வீடுகளில் வேலை இருக்கும். அதையெல்லாம் வச்சுட்டு இந்த தேசத்துக்காக உள்ள ஜெபத்தில் இணைந்து ஆலயங்களுக்கு சென்று அதில் ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் அநேகருக்கு இருக்கலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த பிரேஸ் டிவி நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் இந்த தேசத்துக்கான ஜெபத்தில் இணைந்து கொண்டீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன்னா தேசத்துக்காக இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதில் பிரியமாக இருக்கிறார். அவர் இதில் மிகவும் பிரியப்படுகிறார். அதனால் நம்ம இணைந்து இதை ஜெபிக்கிறதுல நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், வருத்தங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் வைத்து கொண்டு நம்ம எப்படி தேசத்துக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த தேசத்துக்காக ஜெபம் வரும்போது அந்த வேளையில் நீங்கள் அதை தொடர்ந்து அதில் இணைந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார். உங்கள் குடும்பங்களில் உள்ள காரியத்தில் ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்வார். குடும்பங்களில் பிரச்சனை இருக்கலாம், சோதனை இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் எல்லாம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அதையெல்லாம் வைத்து கொண்டு தேவனுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடும்போது ஆண்டவர் இந்த காரியத்தில் பிரியப்படுகிறார். நீங்கள் புரிந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இதில் இணைந்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். நம்ம ஒரு சிறிது நேரம் ஜெபித்து கொண்டு நம்ம தேசத்துக்கான ஜெபத்திற்கு கடந்து போகலாம். சரியா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, அந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். இயேசப்பா, அவங்க இந்த தேசத்துக்கான ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற பொழுது அவங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக்கி கொடுங்க இயேசப்பா. எல்லா தடைகளையும் மாற்றுங்க இயேசப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்படுங்க. அவங்க கூட எல்லா காரியங்களையும் இயேசப்பா நீங்கள் வாய்க்க பண்ணுங்க. இந்த நேரத்தில் இணைந்து ஜெபிக்கிற பொழுது எந்த தடை இருந்தாலும் அவற்றையெல்லாம் இயேசப்பா நீர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களையும் அவங்க அதில் இணைந்து கொள்ளும்படி அவங்களுக்கு உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே. நீர் அவர்களோடு இணைந்து இந்த தேசத்துக்கான ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆவியானவர் அவர்களோடு கூட இணைந்து அவங்க காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுக்கும்படி எல்லாரும் இதில் இணைந்து உற்சாகத்தோடு ஜெபிக்கிறதுக்கு உள்ள வாய்ப்பை தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என்னை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தேசத்துக்கான ஜெபத்தை ஏறெடுக்க கர்த்தர் என்னையும் பயன்படுத்துவீராக. ஆவியானவர் என்னோடு கூட இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் இணைந்திருங்க. நீங்கள் இந்த இப்படி இணைந்திருக்கும்போது உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்க, பிள்ளைங்க யார் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வந்தாலும், சில காரியங்களுக்கு வந்தாலும் அவங்களையும் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் இதில் இணைந்து பாருங்கள். நம்ம ஜெபிப்போம்.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு வைங்க. அவங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், அவங்க சொந்தக்காரங்களுக்கும் சொல்லுங்கள். அவங்களும் இதில் பங்கெடுத்து இதோட பயனை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். ஸ்தோத்திரம். நம்ம அதற்காக இப்போ தேசத்துக்காக ஜெபிக்கிறதற்கு நம்ம போகும் முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீங்கள் எல்லாரும் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா அதில் கையில் எடுப்பீங்களா? ஏசாயா 60வது அதிகாரத்தை எடுங்க. ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், இதை கவனமாய் கேளுங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் அப்படின்ற வசனத்தில் போடப்பட்டிருக்கு. இனி கொடுமை உன் தேசத்திலையும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என்று கர்த்தர் சொல்கிறார். உன் மதில்கள் இரட்சிப்பு என்றும் வாசல்கள் துதி என்றும் சொல்லுவாய். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இனி ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கிற பொழுது இனி நம்ம தேசத்தில் அழிவு நாசம் எதுவும் வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அதை அவர் கேட்டு அதில் பிரியப்படுவார். ஸ்தோத்திரம். நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். இப்போ எதுக்கு நான் முக்கியமாக நீங்கள் எல்லாரும் நினைத்து கொள்ளுங்கள், தீவிரவாதங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இணைந்திருக்கிற எல்லாரும் அதில் கவனமாக ஒருமனப்பட்டவர்களாய் என்னோடு கூட இணைந்திருங்க. நம்ம இப்போது தீவிரவாதங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தேசத்தில் பார்த்தீங்கன்னா அநேக தீவிரவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆங்காங்கே தீவிரவாதிகள் ஏன்னா அவங்க மறைமுகமாக தான் செயல்படுவாங்க, நேரடியாக செயல்பட மாட்டாங்க. மறைமுகமான அநேக காரியங்களை ஈடுபட்டு அதிலே நாசங்களை வருவித்து கொண்டு வருவாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜெபிக்கிறோம், இனி நம்முடைய தேசத்தில் அழிவும் வராது நாசங்களும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால் அந்த வார்த்தைகளை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம இந்த தீவிரவாதங்கள் நம்ம தேசத்தில் வராதபடிக்கு நம்ம அதற்காக தடைப்படுத்தி நம்ம ஜெபிக்கலாம். சரியா? இப்போ முதல் விண்ணப்பம் என்னன்னு சொன்னால், நம்ம தேசத்தில் உள்ள அனைத்து தீவிரவாத நக்சலைட்டு மதவாதிகள் அனைவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல ஆங்காங்கே அது ஒரு நெட்வொர்க்காக இருக்குது. தீவிரவாதிகள் அவங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க எல்லாரும் இணைந்து இருப்பாங்க. நெட்வொர்க், அது ஒரு நெட்வொர்க் மூலம் வலைத்தளம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வலைத்தளம் மூலமாக அவங்க இணைந்திருக்கிறாங்க. அது ஒரு நெட்வொர்க்காக ஆங்காங்கே இருக்கிறாங்க. தீவிரவாத நக்சலைட்டுகள் மதவாதிகள் அனைவரும் அவங்க மனம் திரும்பணும். இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது. இது தேசத்தின் அழிவுக்கான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைத்து அவங்களாகவே அந்த காரியத்திலிருந்து அவங்க வெளியே வரணும். இது தவறான காரியங்கள், இதில் அநேக ஆபத்துகள் இதில் இருக்கிறது என்று சொல்லி அவங்க உணராமல் இந்த காரியத்தை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க பயிற்சிவிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் யோசிக்கக்கூடாது என்கிற பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அந்த காரியங்களுக்காக அவங்க உள் உணர்வு, அவங்க மனசு எல்லாமே தேவனுக்கு பிரியமானதாய் மாறும்படி நம்ம இந்த நேரத்தில் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சரியா? சரி, நம்ம கண்களை மூடி ஒரு சில நிமிடம் நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தகப்பனே ஏசப்பா, நாங்கள் இந்த தீவிரவாதிகள் நக்சலைட்டுகள் மதவாதிகள் இவர்கள் மனம் திரும்பும்படியாகவும் இவர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. தீவிரவாதிகள் மனம் திரும்பின ஆண்டவரே. அநேக தீவிரவாதிகள் ஒன்றிணைந்து அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அநேக நெட்வொர்க் மூலமாக அவங்க இணைந்திருப்பாங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன ஆபத்துகளை வருவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மனம் திரும்பணும். இந்த காரியத்தில் தவறு என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இப்போது உம்முடைய நாமத்தை குறித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தினாலே தீவிரவாதிகள் மனம் திரும்பும்படியாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும்படியாகவும் அவங்க இது தவறு என்று உணர்ந்து கொள்ளவும் அந்த மதவாதிகள் மனம் திரும்பி உம்மிடத்தில் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஜெபத்தை ஏசப்பா நீங்கள் கேளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. என்னோடு கூட இணைந்து அநேகர் இணைந்து இருக்கிறாங்கப்பா. அவர்களும் இந்த விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கிறாங்க ஏசப்பா. அதை ஏசப்பா நீங்கள் கேட்டு நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லாருடைய ஜெபத்தை ஏசப்பா நீங்கள் கேட்டு எங்கள் தேசத்தில் தீவிரவாதிகள் மனந்திரும்படியாகவும்
தீவிரவாதிகள் எங்கள் தேசத்தில் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் எங்கள் தேசத்தில் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு தீவிரவாதிக குழுக்களும் கூட்டங்களும் ஆண்டவரே அவர்கள் இணைந்து ஏதாவது அசம்பாவிதல் நடத்துவாங்க ஏசப்பா. அசம்பாவிதல் நடத்தும் போது அநேக ஆபத்துகள், உயிரிழப்புகள், சேதங்கள் வரும்போது ஏசப்பா, அநேக மரணங்கள் வரும்போது மிகவும் கொடுமையான காரியம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மிக கொடுமையான காரியங்கள் எங்கள் தேசத்தில் நடக்காதபடிக்கு ஏசப்பா நீங்க இந்த தீவிரவாதிகளை மனம் திரும்பி இந்த காரியத்தை முடக்கி போடுங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட இந்த மோசமான காரியத்தில் அவங்க ஈடுபடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த காரியத்தில் அவர்களை கர்த்தர் முடக்கி போடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முடக்குங்கப்பா, அவங்க காரியங்களை முடக்குங்கப்பா. அது தவறாய் போகட்டும் ஏசப்பா. அவங்க என்ன காரியங்கள் அவங்க செய்தாலும் அதை கர்த்தர் அபத்தமாக்கி போடுங்க. அவங்க என்ன சூழ்ச்சிகள் செய்திருந்தாலும், என்ன காரியங்கள், யாரை கெடுக்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை கொலை செய்யலாம் என்று சொல்லி தீவிரவாதங்கள் திட்டம் தீட்டி இருந்தாலும் அந்த திட்டங்கள் எல்லாம் அதமாக்கி போடுங்க ஏசப்பா. அந்த திட்டங்களெல்லாம் அழித்து போடுங்க ஏசப்பா. அதெல்லாம் ஏமாந்து போகும்படி அவர்கள் வைத்திருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், அவர்கள் நினைத்திருக்கிற எந்த காரியங்கள் செயல்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியத்தை கர்த்தர் அதமாக்கி போட்டு அவர்கள் உணர்வடையும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் இணைந்து உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீவிரவாதிகள் மனம் திரும்பும்படியாகவும், மதவாதிகள் மனம் திரும்பும்படியாகவும், இந்த நக்சலைட்டுகள் எல்லாரும் மனம் திரும்பி தேவனை அறிந்து உம்மிடத்தில் ரட்சிக்கப்படும்படி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. அப்பா, அந்த விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே. தீவிரவாதிகள் மனம் திரும்ப வேண்டுமே ஏசப்பா. நக்சலைட்கள் மனம் திரும்ப வேண்டுமே அப்பா. மதவாதிகள் மனம் திரும்ப வேண்டுமே ஆண்டவரே. அப்பா, இந்த அழிவுகளை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டுமே அப்பா. ரட்சிக்கப்பட வேண்டுமே அப்பா. ரட்சிக்கப்படுத்துங்கப்பா, நீங்க ரட்சிக்கப்படுத்துங்கப்பா. நீங்க இந்த தேசத்துல ஊடுருவி இருக்கிற ஒவ்வொரு தீவிரவாதங்களை ரட்சிக்கப்படுத்துங்கப்பா. மதவாதிகளை ரட்சிக்கப்படுத்துங்கப்பா. நக்சலைட்டுகளை ரட்சிக்கப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த காரியத்தையும் அவர்கள் செய்யாதபடிக்கு அதை அபத்தமாக்கி போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய ஜெபத்தை ஏசப்பா நீங்க கேளுங்க ஆண்டவரே. நீங்கள் கேட்டு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த விண்ணப்பத்தை ஏசப்பா நீங்க கேட்டு ஆண்டவரே. அப்பா, அந்த தீவிரவாதிகள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது தவறு என்று உணர்வு உண்டாகட்டும் அப்பா. இந்த தேசத்துல பேர் அழிவுகளை நான் உண்டு பண்ண மாட்டேன் என்ற உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே, வர வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவநீர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். தீவிரவாதிகள், நக்சலைட்டுகள், மதவாதிகள் அனைவரும் மனம் திரும்பி தேவனே இடத்துல ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி நாம் விசுவாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்ம அடுத்த விண்ணப்பத்துக்காக போல நீங்க எல்லாரும் இணைந்து ஜெபிச்சிருக்கீங்களா? சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நம்ம அடுத்த விண்ணப்பத்துக்காக போவோம். அடுத்தது என்னன்னா, இந்த தீவிரவாத தாக்குதல்கள் எல்லை தாண்டி ஏன்னா அவங்க அநேக இடங்கள் அவங்க நெட்வொர்க்குகள் பரவி இருக்குல்ல, அநேக இடங்கள்ல அவங்க இருக்காங்க. எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படிலாம் யாருக்குமே தெரியாது. இது யார் தீவிரவாதி, யார் தீவிரவாதி இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த தீவிரவாதிகள் தாக்குதல்கள் அது எல்லை தாண்டி பயங்கரவாதம் மூலம் அவங்க பயங்கரவாதங்கள் செய்யும்போது அநேக ஜனங்கள் அச்சுறுத்தப்படுறாங்க. நமக்கு தெரியும் தானே, ஒரு இடத்துல தீவிரவாத செயல்கள் நடக்கும்போது அநேகர் அச்சுறுத்தப்படுவாங்க, பயப்படுவாங்க, அநேகர் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளுவாங்க. சும்மா வீணா இந்த சாதாரண மக்களுக்கெல்லாம் ஆபத்து வரும். அவங்க எதுக்கோ வந்திருப்பாங்க, இதில் இல்லாத ஏழை எளிய மக்கள் வந்திருப்பாங்க, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த காரியங்கள் நடக்கும்போது. அதனால் நம்ம இந்த தீவிரவாதிகள் அவங்க தாக்குதல்கள் எல்லை தாண்டி பயங்கரவாத காரியங்கள் மூலம்
வந்து அச்சுறுத்தல் சாதாரண மக்களுக்கு அச்சுறுத்தல் வராதபடிக்கு நம்ம அந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். அப்போ நம்ம முழுமையாக அந்த தீவிரவாத செயல்களை, இந்த பயங்கரவாத செயல்களை, எல்லை தாண்டி கடந்து போகிற இந்த பயங்கரவாதங்களை நம்ம நிறுத்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இந்த காரியங்கள் இவர்கள் இந்த தேசத்தில் நடக்கக்கூடாதபடிக்கு நம்ம இந்த நேரத்தில் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நம்ம ஜெபிக்கலாமா இணைந்து? ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்போது சொன்ன விண்ணப்பத்துக்காக இந்த நேரத்தில் நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. தீவிரவாத தாக்குதல், எல்லை தாண்டி பயங்கரவாதங்கள் மூலமாக அப்பா சாதாரண மக்களுக்கு, அப்பா அப்பாவி மக்களுக்கு அச்சுறுத்தல் வராதபடிக்கு, உயிர் சேதங்கள் வராதபடிக்கு, தீங்குகள் வராதபடிக்கு ஏசப்பா நீங்கள் இந்த காரியத்தில் இடைபடுங்கப்பா. ஆவியானவரை அனுப்பி இடைபடுங்க ஏசப்பா. இந்த தீவிரவாத அச்சுறுத்தல்ல ஆண்டவரே எங்கள் தேசம் பாழாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பாவி மக்கள் பாழாய் போயிடக்கூடாது ஏசப்பா. அப்பாவி மக்களுக்கு ஆபத்துகள் வரக்கூடாது ஏசப்பா. அப்பாவி மக்கள் மறித்து போயிடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே சாதாரண ஜனங்கள் கூடி இருக்கிற இடத்துல தான் அவங்க செய்வாங்க ஆண்டவரே. அப்பா இந்த அச்சுறுத்தல் உண்டு பண்ணுவாங்க ஆண்டவரே. பயங்கரவாதங்களை உண்டு பண்ணுவாங்கப்பா. அப்பா ஜனங்கள் எந்த இடத்துல கூடி இருக்கிறாங்களோ, மார்க்கெட்டு பக்கத்தில், ஆலயங்கள் பக்கத்தில், பேருந்து நிலையங்கள் அருகாமையில் ஜனங்கள் எங்கெல்லாம் கூடி இருக்கிறாங்களோ அங்கதான் வந்து இந்த தீவிரவாத பயங்கரவாதங்களை நடத்துவாங்க. அப்படி கூடி இருக்கிற ஜனங்கள் சாதாரண அப்பாவி மக்கள், அவங்க அதை நினைத்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அநேகருக்கு ஆபத்து வரும். அதை யாரும் அது வந்த பிறகு என்ன சொன்னாலுமே அதை கண்டுகொள்ள முடியாது. அப்படிங்கிற காரியத்தில் தான் இருக்கும். ஏதோ இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இத்தனை பேர் இந்த பயங்கரவாதத்தில் சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எவ்வளோ பேர் மாதிரி எவ்வளோ காரியங்கள் அதில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏசப்பா நீங்கள் தான் ஆண்டவரே இந்த தீவிரவாத அச்சுறுத்தல்களை கர்த்தாவே நிறுத்தணும் ஏசப்பா. இந்த பயங்கரவாதங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இந்த பயங்கரவாதங்களை ஏசப்பா நீங்கள் நிறுத்துங்கப்பா. பயங்கரவாதங்களை ஏசப்பா நீங்கள் நிறுத்தி இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ள தேவன் அல்லவா, நீர் பரிசுத்தமுள்ள தேவன் அல்லவா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்துல தீவிரவாதிகள் ஆண்டவரே பயங்கரவாதங்கள்ல ஈடுபடாதபடிக்கு ஏசப்பா. அப்பா ஜனங்கள் மத்தியிலே அந்த அச்சுறுத்தல்களை கொண்டு வராதபடிக்கு ஏசப்பா, ஆபத்துகளை நிகழ்த்தாதபடிக்கு ஏசப்பா, மரணங்கள் வராதபடிக்கு அந்த கண்ணிகளை வைக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அந்த தீவிரவாதங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. தடுத்து நிறுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க தடுத்து நிறுத்துங்கப்பா. இந்த காரியங்களை நீங்க இடைபடுங்க ஆண்டவரே. ஆவியானவர் இடைபடுங்கப்பா. எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பாவி மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அச்சுறுத்தல்கள், பயங்கள் ஆண்டவரே, அப்பா நடுக்கங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா நடுக்கங்கள் வராதபடிக்கு ஏசப்பா, கலக்கங்கள் வராதபடிக்கு எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பாவி மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கூட்டமா இருக்கிற இடங்கள் ஆண்டவரே கலக்கங்கள் வராது இருக்கட்டும் அப்பா. அச்சுறுத்தல்கள் வராது இருக்கட்டும், பயங்கள் வராது இருக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி எங்க ஜனங்களை ஆண்டவரே, ஏழை எளிய ஜனங்களை, அப்பாவி மக்களை ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இறங்குங்க ஆண்டவரே. எங்க தேசத்துக்காக இறங்குங்கப்பா. இந்த தீவிரவாதங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த பயங்கரவாதங்களை நிறுத்துங்கப்பா. உம்மாலே தான் முடியும் ஆண்டவரே. உம்மாலே தான் முடியும் ஏசப்பா. வேற யாராலும் முடியாது ஆண்டவரே. உம்மாலே மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. இந்த தீவிரவாதங்களை நிறுத்த உம்மாலே மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அநேக பிள்ளைகள் இணைந்திருக்கிறாங்கப்பா. நாங்கள் இணைந்து சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்தை கேட்டு எங்க தேசத்துல எந்த விதமான பயங்கரவாதங்களும் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை கேட்டு எங்க தேசத்துல இருக்கிற எல்லா அச்சுறுத்தல்களையும், எல்லா பயங்களையும், எல்லா நடுக்கங்களையும் ஏசப்பா நீங்க மாற்றி அப்பா ஹல்லேலூயா எல்லா மக்களும் சுதந்திரமாக அவங்க வெளியே நடந்து போகும்போதும் வரும்போதும் சுதந்திரமாய் ஆண்டவரே அவர் எல்லாரும் சமாதானமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. என் தேவன் அப்படியே இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு இந்த விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா
ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஏசப்பா நாங்கள் இந்த ஜெபித்த விண்ணப்பத்தை ஏசப்பா கேட்டார் என்று இதில் இணைந்திருக்கிற அத்தனை பேரும் கரங்களை தட்டி இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நம்ம அடுத்தபடியாக இணைந்திருக்கிற எல்லாரும் இணைந்திருங்க, யாரும் எழும்பி போயிடாதீங்க. நம்ம அடுத்த ஜெபத்தை விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாம். இன்னும் தீவிரவாதிகளின் திட்டங்கள், செயல்பாடுகள், அவங்க என்னென்ன திட்டம் வைத்திருந்தாலும் அது அவங்களுக்கு வாய் தரக்கூடாது. அது அவரிடத்துல உள்ள பேர் ஆயுதங்கள், அநேக போர் ஆயுதங்கள் வைத்திருப்பாங்க, வெடி மருந்துகள் வைத்திருப்பாங்க. இதெல்லாம் அநேக திட்டங்கள் வகுத்திருப்பாங்க. அந்த வைத்திருக்கிற அத்தனை போர் ஆயுதங்களும் வெடி மருந்துகளும் இது நம்ம காவலர்கள் மூலமாக கைப்பற்றப்படணும். எங்கெல்லாம் அவங்க மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறாங்களோ அதெல்லாம் வெளியரங்கம் ஆகணும். போர் ஆயுதங்களும் இந்த வெடி மருந்துகளும் கண்ணிகளும் அவங்க ஒளித்து வைத்திருப்பாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது. சரியான நேரத்தில் இதை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒளித்து வைத்திருப்பாங்க. ஆனால் அது காவலர்கள் மூலமாக அதை கண்டுபிடிக்கப்படணும். அநேக இதை தீவிரவாதிகள் வைத்திருக்கிற பொருட்களை அந்த காவலர்களுடைய நாய்களை கொண்டு கண்டுபிடிப்பாங்க. அப்படியாய் அந்த யாரெல்லாம் எங்கே வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அது வெளியரங்கமாகணும். அவங்க கையிலிருந்து அது பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அந்த ஆயுதங்களாக இருக்கட்டும், அந்த வெடிப்பொருட்களாக இருக்கட்டும், கண்ணிகளாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க கரங்களிலிருந்து அது பறிமுதல் செய்யப்படணும். அது அவங்களை விட்டு மாற்றணும், அதை கண்டுபிடிக்கப்படணும். அதற்காக நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்குங்க ஆண்டவரே ஏசப்பா, மனம் இறங்குங்கப்பா. நீங்கள் இறங்குகிற தேவன் அல்லவா? எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அநேக தீவிரவாதிகள் ஆண்டவரே ஊடுருவிருக்கிற அநேக தீவிரவாதிகள் ஏசப்பா, அவங்க வைத்திருக்கிற எல்லா பொருட்களை ஆண்டவரே ஆயுதங்கள் கண்ணிகள் பொருட்கள் ஆண்டவரே வெடி பொருட்கள் கண்ணிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பறிமுதல் செய்யப்படுவதாக, அது பறிமுதல் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது பறிமுதல் செய்யப்படுவதாக ஆண்டவரே. காவலர்களால் கண்டுபிடிக்கப்படட்டும் அப்பா, காவலர்களால் கண்டுபிடிக்கப்படுவார்களாக. காவலர் வைத்திருக்கிற நாய்களை கொண்டு ஆண்டவரே கண்டுபிடிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. அது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அதெல்லாம் யாரெல்லாம் பயன்படுத்தி எங்கெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அதை ஏசப்பா நீங்க அதை வெளியரங்கமாக்குங்க ஆண்டவரே. அது வெளியரங்கமாவதாக, அது வெளியரங்கமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே அது வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. என் தேவன் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே. நீர் மனம் இறங்குங்கப்பா, நீர் மனதுருகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்துல அநேக ஜனங்கள் இதனால பாதிக்கப்படாதபடிக்கு, அநேகர் இதிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஏசப்பா அவங்க வெடிப்பொருட்களும் அவங்க ஆயுதங்களும் எல்லாம் பறிமுதல் செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது பறிமுதல் செய்யப்படுவதாக ஆண்டவரே. அது இயேசுவின் நாமத்தினாலே காவலர்களால் கண்டுபிடிக்கப்படட்டும் ஏசப்பா, கண்டுபிடிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அது வெளியரங்கமாகட்டும், வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. அது எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கட்டும் ஏசப்பா. அவங்களுடைய எல்லா சதி திட்டங்களும் இல்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஆண்டவரே. மனமிறங்கும் அப்பா. இதன் மூலம் அநேக சதி திட்டங்கள் வைத்திருப்பாங்கப்பா, அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அபத்தமாய் போகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னது மாதிரி ஆண்டவரே, அப்பா என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. இந்த நேரத்தில் அப்பா நீர் மனமிறங்குவீராக ஆண்டவரே. நீர் மனமிறங்கு அப்பா, நீர் மனமிறங்கு ஆண்டவரே. நீர் ஒரு விசை மனமிறங்கி ஆண்டவரே இந்த தீவிரவாத செயல்கள் ஆண்டவரே முற்றிலும் அகற்றி ஆண்டவரே, முற்றிலும் அகற்றி இயேசுவின் நாமத்தினாலே அவங்க வைத்திருக்கிற எல்லா ஆயுதங்களும் எல்லா பொருட்களும் எல்லா வெடி மருந்துகளும் இயேசுவின் நாமத்தில் கைப்பற்றப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது கைப்பற்றப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. அது கைப்பற்றப்படும் போது ஆண்டவரே இயேசப்பா அவர்களுடைய காரியங்கள் அபத்தமாய் போகுமே ஆண்டவரே. அப்ப அவங்க ஏமாற்றம் அடைந்து போவார்களே தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி என் தேவாதி தேவனே அநேக ஆபத்துகளை தடுக்கலாமே ஆண்டவரே, அநேக ஆபத்துகளை தடுக்கலாமே இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா இறங்குங்கப்பா, 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 ஒரு வீசை இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அந்த பொருட்கள் எல்லாம் வெளியரங்கமாகட்டும், இறங்குங்க ஆண்டவரே, வெளியரங்கமாகட்டும், வெளியரங்கமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியரங்கமாகட்டும்.
கண்டுபிடிக்கப்படட்டும் அப்பா. காவலர்களை கொண்டு கண்டுபிடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தகப்பனே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் அல்லவா ஆண்டவரே. நீர் சர்வ ஞானி அப்பா, நீர் சர்வ ஞானி அப்பா. வானம் மது சிங்காசன, பூமி மது பாதபடி ஆண்டவரே. அப்பா, வானம் என்கிற சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிறவரே அப்பா. ஹல்லேலூயா. நீர் இறங்கும் ஆண்டவரே அப்பா. நீர் சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிற நீர் சர்வ ஞானியா இருக்கிறவரே. இந்த ஆயுதங்களை, இந்த பொருட்களை, இந்த வெடி பொருட்கள் எல்லாம் ஏசப்பா அது வெளியரங்கமாக்கும் ஐயா, வெளியரங்கமாக்கும் ஐயா. அது பிடிக்கப்படட்டும் ஏசப்பா. என் தேவன் அப்படி செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே செய்வீராக அப்பா. நீர் இரக்கமுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே அப்பா. அந்த எல்லா வெடி பொருட்களை ஏசப்பா வெளியரங்கமாக்குங்கப்பா. கண்டுபிடிக்கப்படட்டும் அப்பா, கண்டுபிடிக்கப்படுவதாக, கண்டுபிடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மனம் இறங்கும் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஏசப்பா. என் தேவன் அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. அநேக ஆண்டவரை தீவிரவாதிகள் பயன்படுத்துகிற எல்லா வெடிப்பொருட்களும், எல்லா அச்சுறுத்தல்களும் இயேசுவின் நாமத்தை அவங்க பேர ஆயுதங்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்க சதி திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆபத்தமாய் போகும்படி, அவங்க எந்த திட்டங்கள் வகுத்திருந்தாலும் அது செயல்படாதபடிக்கு அது அபத்தமாய் போகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அது அபத்தமாய் போவதாக என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவாதி தேவனே, கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் தருகிற கிருபைக்காய் நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் இணைந்து கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் இணைந்திருங்க. நம்ம அடுத்த விண்ணப்பத்துக்கு போகலாம். அநேக ஏமாற்றவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? நன்மை செய்கிற மாதிரி நன்மை செய்கிற பாணியில் தொடங்கி பின்பு மக்களை அடிமைப்படுத்தி ஏமாற்றி தந்திரங்கள் பண்ணுவாங்க. அநேக மக்களை ஏமாற்றுவாங்க. ஏன்னா இது தீவிரவாதிகள் என்ன செய்வாங்க? சாதாரண மக்களை மாதிரி ஏமாற்றி மற்றவர்களை அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அதிலிருந்து அவங்களை தப்பிக்க போக முடியாதபடிக்கு அவங்கள என்ன செய்வாங்க? தப்பிக்க முடியாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே அவங்களெல்லாம் தந்திரமான காரியங்களை சொல்லி செய்வாங்க. அப்படிப்பட்ட தந்திரங்கள்லையும் அந்த சூழ்நிலைகளையும் அவங்க சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, சாதாரண மக்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர்களை தேவன் பாதுகாக்கும்படி இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறோம் அப்பா. சாதாரண மக்களை ஆண்டவரே ஏமாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தந்திரங்களை சொல்லி ஆண்டவரே இவர்களுடைய தந்திரங்கள் சாதாரண மக்கள் அதில் அடிமை ஆகாதபடிக்கு ஏசப்பா இவங்க தந்திரங்களும் இவங்களுடைய எல்லா ஏமாற்றங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் அவர்கள் அடிமையாகாதபடிக்கு இவர்களை கர்த்தர் பாதுகாத்து நீரே ஆளுகை செய்து அவங்க தந்திரங்கள் செயல்படாதபடிக்கு அபத்தமாய் போகும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் இந்த இணைந்திருக்கிற உங்கள் குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை கூப்பி ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஜெபிப்போம். இந்த அநேக குடும்பங்கள் இணைந்து என்னோடு இந்த தீவிரவாதங்களுக்காக ஜெபித்தாங்க ஏசப்பா. அவங்களெல்லாம் நீங்கள் அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றணும். கடன் பிரச்சனைகளை மாற்றணும் ஏசப்பா. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க, தடைகளை மாற்றுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க இதில் இணைந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அவங்க குடும்பத்தில் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தை நீர் அவர்களை கட்டளையிடும்படி ஆவியானவர் அவர்களோட இடைபடும்படி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஏசப்பா. நாங்களும் இணைந்து இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களும் எங்கள் தேசத்தில் அது இந்த வாய்க்க பண்ணி தரும்படி அதை எங்கள் சொந்த கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன்.